டிவிகே தலைவர் விஜய் கைதாவாரா? நம்ம கரூரில் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. நம்ம டிவிகே தலைவர் விஜய் பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் உள்நோக்கம் எதுவும் இருக்குது அப்படின்னு தோணுதுங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம டிஎம்கேல கரூரில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்திருந்தாங்க. அந்த மாநாட்டில் அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. ஏன் நம்ம டிவிகே தலைவர் விஜய் நடத்தும் போது மட்டும் ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது மனுஷனா பாருங்க, யாரையும் அரசியலா பார்க்காதீங்க, அவரு மனசு உடஞ்சு உட்காந்துருக்காரு விஜய், அதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கரூர்ல நேற்று நைட்டு நடந்த சம்பவம் தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் குழந்தைகளை கொண்டு போய் பார்த்துருக்காங்க. குழந்தைகள்லாம் இறந்துட்டாங்க, பெரியவங்களும் இறந்துருக்காங்க. இது யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு சம்பவங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட சதி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுதுங்க. ஓப்பனாகவே இது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு கமலஹாசன் முதற்கொண்டு எல்லாமே ஆறுதல் வீடியோ போடுறாங்க, ஆறுதலாக போஸ்ட் போட்டுருக்காங்க. என்ன காரணம்? பயம். எப்படி தளபதி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற பயம். தளபதியை தொட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில்